இது 2025 பிப்ரவரி மாதம் கணக்கில் வச்சுக்கோங்க. ஒருத்தன் ஓடுற ட்ரெயினில் பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த பொண்ணு உடன்படலன்ட்டு அந்த பொண்ணை ஓடுற ட்ரெயினில் இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். என்னன்னா இவன் மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கான். அதாவது செயின் பறிப்பு கேஸ் இருக்கு, பாலியல் வன்புணர்வு கேஸ் இருக்கு, பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ண கேஸ் இருக்கு, கொலை கேஸ் இருக்கு. இவன் வந்து சரித்திர பதிவு எடுக்க குற்றவாளியான். இப்போ நான் இவனை தப்பு சொல்லணும்னு நினைச்சிங்களா? கிடையாது, நான் அவனை தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிற மாதிரி சில பேர் கெட்டவங்களா இருக்காங்க. அது அவனுடைய வேலை. அவன் வந்து அவனுக்கு அதை செய்ய பிடிச்சக்க செய்யறான். சரி, ஓகேவா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா அவன் கொலை பண்ணுவான், பாலியல் வன்புணர்வு பண்ணுவான். ஏன்? அது அவனுடைய வேலை. இப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ட்டு ஒருத்தனுக்கு பவர் கொடுத்துருப்போம்ல, அரசாங்க ரீதியா ஒருத்தனுக்கு தண்டனை, இவனுக்கு தண்டனை வாழ்வு சாவு நிர்ணயிக்கிற ஒரு அதிகாரத்தை ஒருத்தன் கொடுத்துருப்போம்ல, அவனுக்கு பேர் தான் நீதிபதினு சொல்லுவாங்க. அவனுக்கு மக்கள் வரி பணத்தில் இருந்தால் சம்பளம் போகும், லட்சமாக சம்பளம் போகும். வேலை செய்ய ஆளுங்க, கார் ஓட்ட டிரைவர், தங்கறதுக்கு பெரிய வீடு, இது எல்லாமே மக்கள் வரி பணத்தில் இருந்தால் செலவு பண்ணுறாங்க. 2025 பிப்ரவரி மாதத்தில் அந்த கர்ப்பிணி பொம்பளை கீழே தள்ளி விட்டாங்க, ஓடுற ட்ரெயினுக்கு கீழே தள்ளி விட்டாங்க. இவன் மேலே ஏற்கனவே 2024 ஏப்ரல், அப்போ கணக்கு போட்டுங்க, ஒரு வருஷம் கூட முழுசாக முடியல. என்ன கேஸ்னா 2022 ஏப்ரலில் ஒரு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி தலையில் கல்லை போட்டு கொண்டிருக்கான். கொலை, கொடூரமான கொலை. இதுக்கு தண்டனை எவ்வளவு? 11 மாதம். 11 மாதம் தண்டனையிலேருந்து இப்போ ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டு இப்போ அடுத்த அட்டம்ப்ட் 2022 செயின் பறித்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்து இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கான் அவன் மேலே. இப்போ இவன் எப்படி வெளியில் சுற்றுறான்? நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை பண்ணவனுக்கு 11 மாதம் தான் தண்டனையா? இந்த 11 மாதம் தண்டனை கொடுத்த நீதிபதி எவன்? கொடூரமான கொலைக்கு வெறும் 11 மாதம் தண்டனை கொடுத்து தீர்ப்பு எழுதின நீதிபதி இருக்கான் இல்லையா, அவனுக்கு மனுஷன் மலம் இருக்கு இல்லையா, மனுஷன் மலம், நாய் மலம், இதெல்லாம் கரைச்சி அவனுக்கு அபிஷேகமாக பண்ணி செருப்பாலே அடித்து என்ன கொடூரமாக கொலை பண்ணிடுறான். தலையில் கல்லை போட்டு உன் வீட்டு அந்த ஜட்ஜுக்கு நான் கேட்குறேன், உன் வீட்டு பொம்பளை இந்த மாதிரி கூட்டு வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு தலையில் கல்லை போட்டு கொன்னா 11 மாதம் தான் தண்டனை கொடுப்பியா? சொல்லு. உன் மூஞ்சில் உன்னை மல அபிஷேகம் உனக்கு பண்ணி செருப்பால் அடித்து ரோட்டில் திரும்பி விட்டால் தான் என் மனசாரும். இங்கே பாருங்க மக்களே, குற்றவாளிகளை தப்பு சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல. அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீதிபதிங்கிற பேரில் இருக்காங்கல்ல, இவனுங்க ஒழுங்காக வேலை செய்யணும்னா இவனுங்களை தான் முதல் தண்டிக்கணும். இவன் மேலே நிறைய கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கான். அதாவது கோர்ட்டில் எடுத்து விசாரிக்கவே இல்லை. இன்னும் விசாரிச்சாலும் என்ன பிரயோஜனம்? 2 மாதம் 3 மாதத்துல வெளில வரப்போகிறான். கொலை கேஸ், கொடூரமாக கொலை கேஸ். எத்தனை வருஷம் ஜெயிலு? இவன் எப்படி வெளில சுற்றுறான்? 2024 ஏப்ரலில் கொலை பண்ணவன், அதுவும் கொடூரமாக கொலை பண்ணவன், எப்படி 11 மாதம் மட்டும் எப்படி அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனை எப்படி வெளில சுற்றுறான்? நிறைய கேஸ் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கான். அப்போ இவனுக்குலாம் வந்து தண்டனை கொடுக்காம அதுவும் கம்மியான தண்டனை கொடுத்துட்டு யார் அந்த நீதிபதி? ஏன் நீதிபதிகளுக்கு என்ன வேலை செய்ய முடியாது அவங்களுக்குலாம்? அப்போ இந்த நீதிபதிகளுக்குலாம் சம்பளம் கொடுக்குறது எதுக்கு? வேலை செய்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தவனும் குற்றம் பண்ணுறவன் ஒவ்வொருத்தவன் பின்னணியிலையும் அத்தனை கேஸ் இருக்கு. 40 கேஸ், 20 கேஸ், 30 கேஸ் இருக்கு. அப்போ இந்த நீதிபதிகளுடைய வேலை தான் என்ன தான் பண்ணுறீங்க? இத்தனை கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறவங்க வெளில சுற்றிட்டு இருக்கான், கேஸ் எடுக்காமல் இருக்கிறீங்களே, ஏன் உங்களுடைய வேலை என்ன? இதில் ஒரு கேள்வி வேறு, குற்ற பதிவேடு இருக்கிறவன் எப்படி வெளியே கண்காணிக்காமல் விட்டீங்க? இந்த மாதிரி இவன் தப்பு பண்ணிட்டே இருப்பான், ஜெயிலுக்கு போய் வந்துட்டே இருப்பான். இவன் கண்காணிக்கிறது தனியாக போலீஸ் வேறு போடணுமா? போலீஸ் போட்டு இவன் கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் போடணும். அதுக்கு பொதுமக்கள் நாங்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்கணும். இதுக்கு தான் நாங்கள் வந்து சம்பாதிக்கிறவங்க கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு இந்த மாதிரி குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு போலீஸ், இதுக்கு எங்களுடைய வரி பணத்தில்